ஆல்ரைட் நண்பா. ஸோ பேக்லைஸ் பேப்பர் முன்னாடி கடைசி ஸ்மாக்டவுன் பார்த்தா இன்றைக்கி நடந்திருக்கு. அண்ட் சில சம்பவம் பார்த்தா இந்த ஸ்மாக்டவுனில் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து குக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ முக்கியமாக நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தோம் ஏஜே ஸ்டைல் அண்ட் கோடி ரோட்ஸ். அண்ட் அங்கே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ என்ன பேசியிருக்காங்க அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எஸ் அதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்மளோட ஏஜே ஸ்டைல் வராரு, தென் நம்மளோட கோடி வந்து வராரு. அண்ட் லிட்ரலி க்ரௌடாக அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில, தரமான க்ரௌடு, லிட்ரலி வேறு மாதிரி க்ரௌடுங்க. சூப்பராக இருந்தது க்ரௌடு. நான் எது சொன்னாலுமே அது வந்து கம்மி தான். க்ரௌடு வந்து லிட்ரலி வேறு மாதிரி இருந்தாங்க. என்ஜாய் பண்ணி ஷோ பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ஜாய் பண்ணுறது பார்த்தா நம்மளுக்கும் பார்த்தா அது அந்த ஷோவே பார்த்தா நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து காட்டும். ஸோ வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் லிட்ரலி க்ரௌடு தான். தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த க்ரௌடு பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஹையஸ்ட் அந்த மாதிரி ஏதோ வரும்ல, அதில் பார்த்தா கண்டிப்பாக இங்கே வந்து வர போகிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா கோடி வந்து மைக் எடுக்கிறாரு. அண்ட் அங்கே இருக்கிற லாங்குவேஜ் ஃப்ரான்ஸில் பார்த்தா அவர் வந்து ஏதோ பேசுவார். தென் பார்த்தா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாட்டுன்னு தெரியல, அவங்களோட கல்ச்சர்லையா இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க பார்த்தா பாட்டு வந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏஜே பார்த்தா அதில் வந்து இக்னோர் பண்ணி அவர் வந்து பேச ட்ரை பண்ணுவார். அண்ட் ஏஜே சொல்கிறாரு கோடி கிட்ட, நீ வந்து இதெல்லாம் பார்க்காத, இந்த மக்கள் மேலே வந்து உன்னோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. உன்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போது ஏன் மேலே தான் இருக்கணும். நீ வந்து இப்போது டைம் வேஸ்ட் பண்ணுற, உன்னோட ஃபோக்கஸ் அங்கே வச்சு இப்படி இருந்ததுன்னா பேக் கிளாஸில் உன்னோட டைட்டில் காலி, நான் வந்து உன்னை தூக்கச்சு அசால்ட்டாக டைட்டில் வந்து ஜெயிச்சிருவேன். அந்த மாதிரி பார்த்தா ஆக மொத்தத்தில் சொல்கிறாரு ஏஜே. ஸோ ஃபோக்கஸ் ஆடியன்ஸ் மேலே இல்லை, உன்னோட ஃபோக்கஸ் என் மேலே தான் இருக்குன்னு வந்து ஏஜே சொல்கிறாரு. தென் கோடி வந்து சொல்கிறாரு, ஆமாம் என்னோடய ஃபோக்கஸ் வந்து உன் மேலே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து உன்னை பார்த்துன்னு தான் இருக்கேன். நான் வந்து உன்னோட ஒரு பெரிய ஃபேன் அந்த மாதிரிலாம் பார்த்தா சொல்ல வராரு. உடனே பார்த்தா ஏஜ் காண்டாடுறாரு. இல்லை இந்த மாதிரி கதைலாம் வேணாம், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உன்னை பார்த்து வளர்ந்துருக்கேன், அந்த கதைலாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத. இங்கே பார்க்க கோடி, உன்னோட கதை என்னோட கதை வந்து லைட்டாக சிமிலராக இருக்கும். நான் கூட வந்து வெளியே இருந்தேன், நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணேன். நான் வந்து இங்கே டவுடியில் வந்தேன். அண்ட் டவுடி வந்து என்னை ஓப்பன் ஹேண்ட்ஸில் வந்து வெல்கம் பண்ணாங்க. அதேமாரி தான் வந்து உன்னையும் வந்து வெல்கம் பண்ணாங்க. நீ வந்து இந்த கம்பெனியில் திரும்பி வந்த, ஆனால் எப்படி எப்போவுமே வந்து உன்னோட அப்பா வச்சே நீ வந்து ஓட்டுனிருக்க, உன்னோட அப்பா பேரை வச்சே வந்து ஓட்டுனிருக்க. ஆனால் நான் அப்படி கிடையாது கோடி. நான் என்னோட அப்பா வச்சுலாம் வந்து இங்கே வந்து வளரல. நான் வந்து தனியாக வந்த இந்த கம்பெனியில் அண்ட் நான் வந்து என்னோட ஓனாக வந்து இங்கே நின்று அந்த மாதிரி பார்த்தா ஏஜே சொல்கிறாரு. அண்ட் ஃபேன்ஸோ பார்த்தா அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் வந்து ஏஜே சொன்னதை கேட்டு கிளாப் பண்ணுறாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து கொடுக்குறாங்க. சிங்க பார்த்தா ஏஜே வந்து லைட்டாக ஃபேஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. தென் ஏஜே சொல்கிறாரு, ஆமாம் நீ வந்து எப்படி தான் அதுலேருந்து வந்து வெளியே வந்த, எதுலேருந்துனா அந்த ஸ்டார்டர்ஸோட கேரக்டர்லேருந்து. ஸோ அது வந்து ஒரு மாதிரியாக இருந்ததில்ல அந்த கேரக்டர். ஸோ எப்படி தான் அதுலேருந்து வெளியே வந்த அந்த மாதிரி பார்த்தா ஏஜே வந்து கேட்குறாரு, கலாய்க்கிறாரு ஆக மொத்தத்தில். அண்ட் தென் சொல்கிறாரு, ஸோ நான் என்ன வந்து ப்ரூவ் பண்ணேன், ஆனால் நீ வந்து ஒன்று ப்ரூவ் பண்ணல, நீ அந்த லெஜண்ட்ஸை வச்சு தான் வந்து ரெஸ்ல்மேனியா மேட்ச் வந்து ஜெயிச்சா. அண்ட் நான் ஆல்ரெடி அங்கே இருக்க லெஜண்ட்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் வந்து நாளைக்கு பேக் கிளாஸில் உன்னை வந்து பீட் பண்ண போகிறேனோ அதேமாரி, ஏன்னா நான் தான் வந்து ஃபெனாமினல் ஒன் அந்த மாதிரி பார்த்தா சொல்லி ஏஜே ப்ரோமோ கட் பண்ணுறாரு. திரும்பி பார்த்தோன்னா ஆடியன்ஸ் வந்து ஏதோ கத்துவாங்க, பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கோடி வந்து பேசுகிறாரு. கோடி சொல்கிறாரு, என்ன தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற, என்ன வந்து நீ கன்வின்ஸ் பண்ணுறியா, இங்கே கேள்வி கோடி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து இங்கே வந்திருக்கேன்னா நான் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெஸ்ல்மேனியாவில் வந்து ஜெயிச்சிருக்கேன். அண்ட் இப்போ முதல் பேப்பர்லேயே வந்து நான் உன் கூட வந்து மேட்ச் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் கமெண்ட்ரியில் இருக்கவங்களாம் வந்து இந்த மேட்சை ஒரு ட்ரீம் மேட்சாக வந்து பார்க்குறாங்க. பட் நான் வந்து இதை ட்ரீமாலாம் வந்து பார்க்க மாட்டேன். நான் வந்து உன்னை ஃபெனாமினலாக வந்து பார்க்க மாட்டேன் நாளைக்கு பேக் கிளாஸில். தென் கோடி ரோட்ஸ் வந்து அந்த புல்லட் கிளப்போட 2 ஸ்வீட்டோட சிம்பிள் வந்து காட்டுவார். ஏஜே வந்து பண்ண சொல்லுவார். பட் ஏஜே பார்த்தா ஒரு சாப்பாக வந்து விட்டுருவார் கோடியை. அண்ட் இந்த மாதிரி பார்த்தா ஏஜே ரிங்க விட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தா நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் வந்து ஆனால் நடுவில் பார்த்தா கோடி பேசும்போது எண்டிங்கில் ஃபேன்ஸ் வந்து பேசவே வரல, அந்த மாதிரி பாட்டு பாடிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கட் பண்ணி ஆகணும், டைம் வந்து இருக்காது ஷோக்கு. ஸோ இருந்தாலுமே பார்த்தா கோடி வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து அவங்க கத்தின்னு இருந்தாங்க. ஸோ க்ரௌடு வேறு மாதிரி இருந்தாங்க, ரியலி சூப்பராக இருந்தாங்க. அந்த அமெரிக்கன் சோம்பேறி அண்டு டெட்டான க்ரௌடை விட இது வந்து வேறு மாதிரி இருந்தது. தென் நம்ம வந்து பார்க்குறோம் கடைசியில் பார்த்தோன்னா எண்டில் நம்மளோட ரேண்டி, கெவின் ஓவன்ஸ் அண்ட் சோலு டாமாட்டோங்க பார்த்தோன்னா பேக் ஸ்டைலில் ப்ரால் பண்ணின்னு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாளைக்கான ஹைப்புக்காக. ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பவுல் ஹேமன் வந்து ஸ்மாக்டவுன் ரிவீல் பண்ணுறாரு. என்ன ரிவீல் பண்ணுறாருன்னா நிக் ஆல்டிஸ் கிட்ட. ஸோ அவர் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பேசினதே கிடையாது. கைஸ் நம்ம நினச்சிருப்போம் அவர் வந்து ஃபோனில் பேசினிருப்பார்னு. பட் இங்கே பவுல் ஹேமன் ரிவீல் பண்ணுறாரு, ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ரோமன் கிட்ட அவர் வந்து இன்னி வரைக்கும் வந்து பேசலை. அண்ட் டிராஃப்டில் ரோமன் வந்து நான் இருக்க மாட்டேன் தன்னை வித்ட்ரா பண்ணார்ல, அதுவும் பார்த்தோன்னா போய்
பவுல் ஹேமன் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து டிராஃப்டில் இருக்க மாட்டார்னு ரோமன் வந்து சொல்ல. ஸோ இங்கே பார்த்தா ஒரு பேர் ட்விஸ்ட் டபிள்யூ பார்த்தா வச்சிருக்காங்க. ஏதோ குக் பண்ணுறாரு. ஸோ ஏதோ பார்த்தா குக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் வந்து கிளியராக தெரியுது. பை தி வே நேற்று நான் அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன் அரோ சிட்டி சேனலில். ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ அது. பார்க்காதவங்க டெஃபினெட்லி போய் பாருங்கள். ஓகே, மறந்துட போகிறீங்க, எப்பயே போய் சர்ச்சில் வச்சுக்கோங்க, பாருங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ்.